திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழாவானது டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை 5:22 மணிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சனி பகவான் இடப்பெயர்ச்சியை முன்னிட்டு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கான சுருக்கமான பலன்களை காண்போம். மேஷராசி. சனி பகவான் மேஷராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்வதால் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப் பெறப் போகிறீர்கள். ஆட்சி பெற்ற சனியால் சசயோகம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். எனவே இந்த யோகத்தினால் புதிய வேலை கிடைக்கும். மேலும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வும் புது உற்சாகமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கும் பதவியையும் சொத்துக்களையும் யாராலும் அசைக்க முடியாது. திருமணம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருமண பாக்கியம் கைகூடி வரும். மேலும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சினால் மேஷராசிக்காரர்களின் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். கோடீஸ்வரர் யோகம் வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. இந்த காலகட்டத்தில் வாலாஜாபேட்டையில் அருள்பாலிக்கும் ஸ்வர்ண சனீஸ்வரரை தரிசனம் செய்து வர நன்மைகள் மேலும் அதிகரிக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அஷ்டம சனி முடிந்து பாக்கிய சனி தொடங்க இருக்கிறது. எனவே சனியால் யோகங்களே அதிகம் பெறப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பணவரவு அதிகரிக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய தர்மங்களை செய்யுங்கள். ஏனெனில் இது தர்ம சனி காலகட்டமாகும். இந்த தர்மம் உங்களுக்கு பல வகையிலும் உதவிகரமாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் சம்பள உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பயிற்சியாகவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். மிதுனம். சனி பகவான் 8ஆம் வீட்டில் அஷ்டம சனியாக அமரப்போகிறார். 8ஆம் வீட்டின் அதிபதி சனி 8இல் ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அவை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். இந்த ராஜயோக காலகட்டத்தில் திடீர் பணவரவு உங்களை திக்குமுக்காட செய்யும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மட்டும் சற்று நிதானமாக இருப்பது நல்லது. மன நிம்மதிக்கு ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். நன்மையே நடைபெறும். இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் மன ரீதியிலும் நிம்மதி தரும் பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி அமையும். கடகம். கடகராசிக்காரர்களை இது நாள் வரை 6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இனி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் கண்டக சனியாக அமரப்போகிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்டக சனியையும் கஷ்டமில்லாமல் கடந்து விடுவீர்கள். இந்த சனி பயிற்சி வேலை மாற்றம் இடமாற்றத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கப்பெறும் பயிற்சியாகவே அமையப் போகிறது. மேலும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தடைகளை தாண்டி திருமணம் நடைபெறப் போகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் குதூகலம் அதிகரிக்கப் போகிறது. எனவே குரு மற்றும் சனியின் நினைவு உங்களுக்கு சிறப்பாகவே அமையப் போகிறது. சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களை சனி பகவான் 6ஆம் வீட்டின் அதிபதி 6இல் ஆட்சி பெற்று அமர்வது விபரீத ராஜயோகத்தையே உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. சனி பகவான் தனது சொந்த வீட்டுக்கு வருவதால் நோய்கள் தீரப்போகிறது இந்த காலகட்டத்தில். மேலும் கடன்களும் கட்டுப்படும். அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். அதன் மூலம் யோகங்களையும் பெறுவீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையும் காலகட்டமாகவே அமையப் போகிறது. புதிய தொழில்களை ஆரம்பிக்க வேண்டி நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஆரம்பிக்கலாம். அதன் மூலம் லாபங்களும் கொட்டும். உங்களுக்கு ராஜயோக காலகட்டம் என்பதனால் சுகங்கள் உங்களை தேடி வரும். சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடும் பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது 100%. கன்னிராசி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு துன்பங்களிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு. இந்த சனி பயிற்சியால் நல்லதே அதிகம் நடைபெறப் போகிறது உங்களது ராசிக்கு. சனி உங்கள் ராசிக்கு 6 கூடையவர் 5 கூடையவர் என்பதனால் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலையை தேடி தருவார். இந்த பயிற்சிக்கு பிறகு திருமண தடைகள் நீங்கும். வீடு வாகனங்கள் வாங்குவீர்கள். அதன் மூலம் யோகமும் பெறுவீர்கள். சிலருக்கு நன்மை தரும் இடமாற்றமும் நடைபெறப் போகிறது. இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகமாகவே இருக்கும். எனவே பொருளாதார சிக்கல்களையும் கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். புதிய தொழில் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி கஷ்டங்கள் தீரும் பயிற்சியாகவே அமையப் போகிறது. துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களை சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைவர் என்பதனால் உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். இந்த பயிற்சியில் 4ஆம் வீட்டின் அதிபதி 4இல் ஆட்சி பெற்று அமர்வதால் பாதிப்புகள் இருக்காது. சனியின் 10வது பார்வை உங்கள் ராசிக்கு மீது விழுவதால் தொழில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. தொழிலில் வருமானமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இனி வரும் காலத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். வீடு கார் என வாங்கும் யோகமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த பயிற்சிக்கு பிறகு. துலாம் ராசி என்பர்கள் இந்த பயிற்சியில் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துவதும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. விருச்சகராசி. விருச்சகராசிக்காரர்களை கடந்த 7.5 ஆண்டு காலமாக சனியின் பிடியில் இருந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு வந்திருப்பீர்கள்.
2020 ஜனவரி முதலே அதிக துன்பங்களை சந்தித்து வந்து விட்டீர்கள். அவை அனைத்திற்குமே விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உங்களது துயரங்கள் குறையும், சங்கடங்களும் தீரும் காலமும் வந்துவிட்டது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பல ஆண்டுகளாக பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றியவர்கள் திருப்பி தரும் காலகட்டமும் உங்களுக்கு வந்துவிட்டது. கொடுத்த கடன்கள் வசூலாக போகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளும் பயணங்களினால் வெற்றி கிடைக்கப் போகிறது. மன நிம்மதியும் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் சனி விருச்சிக ராசிக்காரர்களை இதுநாள் வரை ஆட்டி படைத்து வந்தார். இனி நன்மைகளே அள்ளித்தரப்போகிறார் சனி பகவான். வராத பணமும் தேடி வரும், முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. அதற்கான வழியும் பிறக்கப் போகிறது. எனவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 100% சிறப்பான பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி அமையப் போகிறது. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். தடைகளையும் சோதனைகளையும் கொடுத்த சனி இனி விலகப் போகிறார். இதுநாள் வரை குழப்பத்தில் இருந்து வந்தீர்கள். இனி அந்த குழப்பம் தீர்ந்து மன நிம்மதி பெறப்போகிறீர்கள். வருமானத்திற்கு வழியின்றி தவித்து வந்த உங்களுக்கு இனி பண வருமானத்திற்கான வழியையும் ஏற்படுத்தி தரப்போகிறார் சனி பகவான். நஷ்டங்களை சந்தித்து வந்த நீங்கள் இனி லாபங்களை சந்திக்கப் போகிறீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டமாகவே இந்த சனி பயிற்சி அமையப் போகிறது. மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக செல்வது நல்லது. மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி சிறப்பான பயிற்சியாகவே அமையப் போகிறது. நீண்ட காலமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு புதிய தொழில் தொடங்கலாம். சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்யும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில். உழைப்பால் உயர்ந்த நீங்கள் இந்த சனி பயிற்சியை எளிதாக கடந்து விடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். எனவே கவனமாக இருப்போம். உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது. பிஸ்னஸ் செய்ய நினைப்பவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறார் சனி பகவான். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதை உங்களது வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டு முன்னேற பாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி அமரப்போகிறார். இது உங்களுக்கு விரய சனி காலகட்டமாகும். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் சனி அதிக பாதிப்பை உங்களுக்கு தரமாட்டார். எனவே பயப்பட வேண்டாம். சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் விபரீத ராஜயோக காலகட்டமாகவே இருக்கும். மற்றவர்கள் சில சமயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. லாப சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது விரய சனியாக மாறுவதனால் பண விரயம் வரும். எனவே சம்பாதித்த பணத்தை செலவு பண்ணும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையும். அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி செலவு செய்யாமல் பணத்தை சேர்த்து வைத்தால் தேவையில்லாத செலவுகள் வரும். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்களையும் வீண் வார்த்தைகளையும் தவிர்ப்பது நல்லது. மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு லாப சனி காலகட்டமாகும். செய்யும் தொழிலில் லாபமும் அபரிவிதமான வருமானமும் கிடைக்கப் போகிறீர்கள். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் கூடுதல் பலம் பெறப்போகிறீர்கள். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களின் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கப் போகிறது. சிலர் விமானம் ஏறி வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. அந்நிய தேசத்தின் வருமானத்தின் மூலம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 100% நல்ல பலன்களை அளிக்கப் போகிறது. மன ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும். நன்றி.